மூன்று மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேசியிருக்கிறார். குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப் மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேசியிருக்கிறார். நேற்று இரவில் 3 மாநிலங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயன்ற நிலையில் இந்தியா தக்க பதிலடி கொடுத்தது. இந்த நிலையில்தான் குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப் ஆகிய 3 மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேசியிருக்கிறார். பாகிஸ்தான் தாக்க முயன்ற 3 மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். பாகிஸ்தான் தாக்க முயன்ற 3 மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப் மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேசியிருக்கிறார். நேற்று இரவு 3 மாநிலங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயன்ற நிலையில் இந்தியா தக்க பதிலடி கொடுத்தது. பாகிஸ்தான் தாக்க முயன்ற 3 மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப் மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேசியிருக்கிறார். நேற்று இரவு 3 மாநிலங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயன்ற நிலையில் இந்தியா தக்க பதிலடி கொடுத்தது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், நீங்க தொடரலாம். தற்பொழுது தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நேற்று இரவுல இந்த 3 மாநிலங்களையும் குறிவைத்து பாகிஸ்தானுடைய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருந்தது. அந்த தாக்குதல்கள் வான்வெளியிலேயே முறியடிக்கப்பட்ட சூழல்ல அடுத்தடுத்து தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதற்கான திட்டமிடல்களை பாகிஸ்தானுடைய நாட்டுடைய ராணுவம் மேற்கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவர்கள் ஏவுகணைகளை அனுப்புவதும் ட்ரோன் மூலமாக தாக்குதல்களை நடத்துவதும் அதே நேரங்களில் எல்லை தாண்டி பயங்கரவாதிகளை ஊடுருவ செய்து நாசகர செயல்களை செய்வதற்கான திட்டமிடல் செய்வதும் என்று பல்வேறு வகைகளில் இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு பாகிஸ்தான் முயற்சி செய்து வரக்கூடிய நிலையில பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இந்த போர் பதற்றமான சூழல்ல மாநிலங்கள்ல தற்பொழுது பேரிடர் மேலாண்மை செய்வதற்கான மிக முக்கியமான ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த மாநிலங்கள்ல தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அந்த 3 மாநிலங்கள் குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப் ஆகிய அந்த 3 மாநிலங்களுடைய முதலமைச்சர்களுடன் தொலைபேசி வாயிலாக பேசியதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து அந்த பகுதிக்குள்ளாக இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக இந்த 3 மாநிலங்களுடைய எல்லையோரம் இருக்கக்கூடிய மாவட்டங்களுடைய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்கள் புலம்பெயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்கூடிய சூழல்ல அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கிருந்து நகர்த்தப்பட்ட மக்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் ஆகியது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக இரவு நேரங்களில் மின் விநியோகங்கள் நிறுத்தப்பட்டு பாகிஸ்தான் இரவு நேரங்களில் கோழைத்தனமாக தாக்கக்கூடிய நேரங்களில் அதனால் பாதிப்பு ஏதும் ஏற்பட்டக்கூடாது என்பதற்காக இரவு நேரங்களில் மின் விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்படுகின்றன, மின் விநியோகம் நிறுத்தப்படுகிறது. இதனால் தொடர்ந்து காலை நேரங்கள் மட்டுமே மின் விநியோகம் உள்ளிட்டவைகள் அவர்கள் இருக்கும். இந்த சூழல்ல மக்களுக்கு பாகிஸ்தானுடைய வான் மூலமான தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடிய நேரங்கள் முன்கூட்டியே எச்சரிக்கை எடுப்பதற்கான சைரன் ஒலிகள் விட்டவை எழுப்பப்படுகின்றன. இதுபோல் உச்சகட்ட பாதுகாப்பிலும் உசார் நிலையிலும் இந்த எல்லையோர மாநிலங்கள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த மாநிலங்களில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ப்ரிப்பேர்ட்னஸ் என சொல்லக்கூடிய இந்த போர் பதற்ற சூழல் முன்கூட்டியே எடுக்கக்கூடிய அந்த தயார் நிலையும் பாதுகாப்பு நிலையம் குறித்தான ஆலோசனைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனைகள் குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி தனது இந்த போர் பதற்ற சூழல்களில் இந்தியாவுடைய நிலைப்பாடுகள் மற்றும் எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இந்திய அரசாங்கத்தினுடைய உதவிகள் மற்றும் இந்தியாவினுடைய இந்த போர் நேரங்களில் மாநில அரசுடைய உதவிகள் பரஸ்பரம் ஒட்டுமொத்த நாடுகளுமே இந்திய அரசு மத்திய அரசுடன் உடன் இருக்கக்கூடிய நேரங்களில் இந்திய ராணுவம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவையும் கொடுக்கக்கூடிய நேரங்களில் இது போன்ற ஒரு அதிமுக்கியத்துவமான மீட்டிங் ஆனது நடத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த 4 மாநிலங்களில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. நாம் பார்க்கக்கூடிய இந்த பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதல் என்பது பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய இந்த 4 மாநிலங்கள்ல தான் இதனுடைய தாக்குதல் என்பது பெரும்பாலான நேரங்களில் இருந்து வருகிறது. ஜம்மு காஷ்மீர் பகுதி மக்களுடன் அவர்கள் அந்த பாதுகாப்பு பணிகள் தீவிரமாக இருக்கக்கூடிய சூழல்ல இந்த 3 மாநிலங்களிலும் வழக்கத்தை விட கூடுதலான அளவிலான ஒரு பதற்றமான சூழலை பாகிஸ்தான் ராணுவம் ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக நேற்று காலை நேரத்துக்கு முன்பாக பொழுது விடுவதற்கு முன்பாகவே ஏவுகணைகளை ஏவி பஞ்சாபில் தாக்குதல் நடத்தியிருந்தது. அமிர்தசர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள்ல தாக்குதல் நடத்த அவர்கள் திட்டமிட்டிருந்தாங்க.
அந்த திட்டமிடல் முழுவதுமாக முறியடிக்கப்பட்டது, வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது. அதே போலவே ராஜஸ்தானுடைய ஜெய்சல்மர் உள்ளிட்ட பகுதிகளில் அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கு எத்தனித்து நேற்று மாலை நேரம் அவர்களுடைய குண்டும் ட்ரோன்களும் தாக்கியிருந்தது. அந்த தாக்குதலும் வான்வெளியிலேயே இடைமறித்து அழித்தொழிக்கப்பட்டது. இதே போன்று குஜராத் மாநிலத்துடைய கட்ச் பகுதியில் அவருடைய தாக்குதல்கள் இருந்திருக்கின்றன. இதுபோல் பல்வேறு இடங்கள்ல அவருடைய தாக்குதல் இருக்கக்கூடிய சூழல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உள்நாட்டினுடைய கட்டமைப்புகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதும், அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் இல்லாமல் அவர்கள் அச்சம் மேற்கொள்ளாமல் அவர்கள் தைரியமாக இந்த ராணுவத்தினுடைய நடவடிக்கைகள் ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய இந்த நேரங்கள்ல அதனை அவர்களுக்கு மேலும் வலுவூட்டும் வகையிலான செயல்பாடுகள்ல மாநில அரசுகள் கவனம் செலுத்தி வருகிறது. அதற்கு உறுதுணையாக மத்திய அரசு இருக்கக்கூடிய நேரங்கள்ல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் தொலைபேசி வாயிலாக பிரதமர் மோடி அந்த 3 மாநில முதலமைச்சர்களுக்கும் ஆலோசனை வழங்கியிருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக எல்லையோரங்கள் இருக்கக்கூடிய 10 மாநில முதலமைச்சர்களுடன் நேற்றைய தினம் அமித்ஷா அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். குறிப்பாக உள்துறை சார்பாக ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை முழு முன்னுரிமை கொடுத்து செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அந்த மாநில முதலமைச்சருடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.